ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். தங்கத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் தான் ரொம்பவே நமக்கு கை கொடுக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கிட்ட தங்கம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அடமானம் வச்சோ இல்லை வித்தோ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தங்கம் இருக்கிறது. ஸோ தங்கத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தங்கத்தை சேமிக்கிறதுக்கு சிறந்த வழின்னு பாத்தீங்கன்னா தங்க நாணயம் வாங்குறது தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க ஜுவல் வாங்குறீங்க அப்படின்னா டைரக்டா போய் நீங்க கடையில ஜுவல் வாங்கும் போது மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் அவங்க உங்ககிட்ட வாங்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நீங்க ரீசேல் பண்ணும் போதோ இல்லை அடகு வைக்கும் போதோ உங்களுக்கு அந்த காசு வேஸ்ட் தான். ஸோ நீங்க காயின் வாங்குனீங்கன்னா அதிகபட்சமே உங்களுக்கு 4% தான் அதிகபட்சமே போடுவாங்க. ஸோ உங்களுக்கு நாணயம் வாங்குறது தான் பெஸ்ட். நான் பாத்தீங்கன்னா என்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் தங்கத்தை நான் தங்க நாணயமா தான் சேமிச்சுட்டு வரேன். அதுலதான் எனக்கு பெனிஃபிட் இருக்கு. என்னோட தங்க நாணயம் கலெக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு மூலியமா சேமிக்கிறது. இப்ப தங்க நாணயம் பாத்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியால போயிட்டு இப்ப இருக்கிற நிலைமையில வாங்க முடியுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா 1 கிராம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. நம்ம 3% ஜிஎஸ்டி கட்டணும். மேக்கிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு 4% வரைக்கும் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் கட்டினா கூட நமக்கு 12,500 ரூபாய்க்கு மேல வந்துரும். ஸோ அதனால நம்மளால போய் டைரக்டா போயிட்டு தங்க நாணயம் வாங்குறதும் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது டிஜிகோல்டு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே என்கிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நான் டிஜிகோல்டு மூலியமா தான் சேமிக்கிறேன். டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் தங்கமயில் டிஜிகோல்டு அப்புறம் போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல்டை பத்தி நான் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தங்கமயில் டிஜிகோல்டு பெஸ்டா போத்தி ஸ்வர்ணமகால் டிஜிகோல்டு பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுவுமே நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ணமகால்ல தான் டிஜிகோல்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்கீம் ஜனவரி மந்த் முடியுது. நான் ஸ்கீம் முடிஞ்சு என்ன நகை வாங்குறேன் அப்படிங்கறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கீம் முடிஞ்சு நகைகள் வாங்குறதை விடவே காயின் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா டிஜிகோல்டுல அவங்க மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ நகைகள் வாங்கும் போது மேக்கிங் சார்ஜ்னு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். அதுவே காயின் வாங்குனீங்கன்னா அதிகபட்சமே உங்களுக்கு 4% தான் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க காயின் வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேமிப்பு திட்டங்கள் மூலியமா நகைகள் வாங்குறது. இப்ப பெரும்பாலான நகைக்கடைகள்ல சேமிப்பு திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. சேமிப்பு திட்டத்தின் மூலியமா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கடைகளை பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. நம்ம சேனல்லே ஆல்ரெடி சேமிப்பு திட்டங்களை பத்தின வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா கடையுமே நான் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் என்னென்ன உங்களுக்கு வேஸ்டேஜ்ல ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்னு தோணுதோ அந்த கடையில நீங்க சேமிப்பு திட்டத்துல இணைஞ்சு தங்கத்தை சேமிச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை பணம் செலுத்து திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டைம் டெபாசிட் ஸ்கீம், அப்புறம் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புதிய தங்கம் வாங்குற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நகைக்கடைகள்ல மட்டும் இந்த ஸ்கீம் இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் அதே மாதிரி அந்த மாதிரி உங்ககிட்ட அமௌண்ட் நிறைய இருக்கு, இல்ல உங்கள்கிட்ட பழைய நகையே இருக்கு, அதை கொடுத்துட்டு நீங்க மாத்தணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க நகைகளை வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமுமே பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கடையில பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுமே பிளேலிஸ்ட்ல இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்றது. அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னா இப்போ ஒரு சில கடைகள்ல மட்டும் இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. எந்தெந்த கடைகள்ல வச்சிருக்காங்க அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையே நீங்க பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸ் புக்கிங் பாத்தீங்கன்னா நானுமே எந்த கடையில பண்ணிருக்கேன், எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருக்கிறேங்கிற வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். இப்போ அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம மாசம் ஒரு 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 11 மாசமோ இல்ல 15 மாச ஸ்கீமோ இது எந்த ஸ்கீமா இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்போ 11 மாசம்னா 11,000 கட்டணும்.
15 மாசம்னா 15,000 கட்டணும். இந்த அமௌண்ட் ஃபுல்லாவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிங்கிள் பேமெண்டா கட்டிட்டீங்கன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் படி அவங்க வரவு வச்சு கொடுத்து நீங்க வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க எவ்வளவு உங்களுக்கு வெயிட் கிடைக்குதோ அந்த வெயிட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு 11 மாசம் இல்லாட்டி 15 மாசம் ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு நீங்க நகைகள் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங். அப்படி பண்ணும்போது தங்கம் வந்து விலை ஏறிக்கிட்டே போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்கும் போது அந்த கிராம் எவ்வளவு இருக்கோ அந்த கிராமுக்கு தான் நீங்க வாங்க போறீங்க. ஸோ இதுல பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நகையை வச்சு, அதாவது நகையை அடமானம் வச்சு நகை வந்து வாங்குறது. இந்த ஸ்கீம் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த வரைக்கும் இந்த மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணி நகை எடுத்தது கிடையாது. ஃபியூச்சர்ல எடுத்தேன் அப்படின்னா அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட 1 பவுன் நகை இருக்கு அப்படின்னா அந்த 1 பவுன் நகையை நீங்க அடகு வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு இன்னொரு நகையை வாங்கிட்டு திரும்ப அந்த நகையை அடமானம் வச்சு அந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய நகை வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கான உங்களால அந்த அமௌண்ட்டை வந்து கட்டி நகையை மீட்டுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல ஒரு நகையை வச்சுட்டு அந்த நகையை மீட்க முடியாம நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட். உங்களால முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நகையை, அதாவது 1 பவுன் நகையே 10 பவுனா மாத்திருக்காங்க, 20 பவுனா மாத்திருக்காங்க. அவங்களால முடியுது, அவங்க பண்றாங்க. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னா பட்ஜெட் போட்டு ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும். ஏன்னா பட்ஜெட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னோட பட்ஜெட் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்து நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா பட்ஜெட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. உங்க வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத பொறுத்து மாறும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அந்த பட்ஜெட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதுறது வந்து ரொம்பவே முக்கியம். உங்ககிட்ட நோட் இருந்துச்சுன்னா நோட்லயே நீங்க எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போன்ல வந்து கூட நீங்க வந்து வரவு செலவு கணக்கு வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு எது வந்து எப்படி எழுதுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு பார்த்துட்டு கண்டிப்பா வந்து கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கணக்கு எழுதி வச்சுக்கிட்டோம்னா மந்த் எண்ட்ல நம்ம என்னென்ன வீண் செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அடுத்த மாசத்துல இருந்து அதை நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட், கடன் வாங்குறத வந்து தவிர்த்துருங்க. கடன் வந்து தயவு செய்து வாங்காதீங்க. கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தையும் சரி பணத்தையும் சரி சேமிக்கவே முடியாது. கடனுக்கே நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்கற மாதிரி ஆயிடும். அடுத்த பாயிண்ட், உங்ககிட்ட கடன் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா வந்து கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட கடன் இருந்ததுன்னா நீங்க வேற எந்த ஸ்கீம்லயுமே ஜாயின் பண்ண முடியாது. கடன் இருந்தாலே நமக்கு டிப்ரெஷன் ஆகும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனை வந்து அடைச்சிருங்க. அது ரொம்பவே முக்கியம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோல், அதாவது ஒரு இலக்கு வந்து கண்டிப்பா வேணும். நம்ம எதுக்காக வந்து தங்கத்தை வந்து சேமிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி வந்து பணத்தை வந்து பணமோ நகையோ நீங்க சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணி தங்கத்தை வந்து சேமிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். Thank you.